வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விக்ரம் சார் அண்ட் தென் வடிவேலு சார் ஃபேன்ஸ்க்கு ஒரு செம பெரிய ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். பெரிய அப்டேட் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் விக்ரம் சாரோட படத்துக்கான ஒரு பெரிய அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிவி பிரகாஷ் அண்ட் தென் படக்குழு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீர தீர சூரா படம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ விக்ரம் சார் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்தோட செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அந்த ரிலீஸ் டேட் ப்ளஸ் அடுத்த செகண்ட் சிங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆத்தி அடி ஆத்தி அப்படின்ற பர்டிகுலர் சாங் மார்ச் 5th ரிலீஸ் ஆக போகுது. நெக்ஸ்ட் சிங்கிள் அப்படின்ற ஒரு போஸ்டர் ஜிவி பிரகாஷ் ஷேர் பண்ணியிருந்தாரு. அந்த பர்டிகுலர் போஸ்டர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 27 மார்ச் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ 27 மார்ச் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் ஒரு பெரிய ட்ரீட் ஃபார் விக்ரம் ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். எஸ், ஆத்தி அடி ஆத்தி த செகண்ட் சிங்கிள் ஃப்ரம் வீர தீர சூரா வில் பி ரிலீஸ்ட் ஆன் March 5 அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன் ஹவுஸும் எக்ஸில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க. கிராண்ட் ரிலீஸ் ஆன் March 27th இன் தியேட்டர்ஸ் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வடிவேலு சாரோட ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். குஷ்பு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை இன்னைக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஹியர் தே கம் அப்படின்ற மாதிரி bow down to the OG gangers அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரை மென்ஷன் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி அண்ட் தென் வடிவேலு காம்போ. எஸ், ஸோ இந்த பர்டிகுலர் காம்போ எவ்வளோ பெரிய ஹிட் காம்போ அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க மறுபடியும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ கேங்கர்ஸ் இந்த படத்தில் வடிவேலு சாரும் நடிச்சிருக்காரு. த சுந்தர் சி லாஃப்ரியோட் வில் ஸ்டார்டர் த ஸ்க்ரீன் ஃப்ரம் April 24 அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ April 24 பார்த்தீங்க அப்படின்னா ரிலீஸ் ஆக போகுது. சம்மர் ரிலீஸாக இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி டாக் போயிட்டு இருக்கு. ஸோ சுந்தர் சி மூவி இன் சம்மர் இஸ் எக்ஸ்பெக்டட் டு ரிப்பீட் த அரண்மனை 4 மேஜிக் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அரண்மனை பார்த்தீங்க அப்படின்னா சம்மருக்கு ரிலீஸ் ஆகி செம்ம பெரிய ஹிட் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த வரிசையில் சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகிற இந்த பர்டிகுலர் படம், அதுவும் வடிவேலு சாரும் சுந்தர் சியும் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்றா சேர்ந்து ஒரு படம் ரீயூனியன் மூவி அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் எந்த அளவுக்கு இந்த பர்டிகுலர் மூவி இவங்களோட காம்போ மறுபடியும் தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்டை செட் பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மூவி அப்டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. அந்த மாதிரியான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் டே டு டே வந்துட்டே இருக்கும். ஸோ இதை பற்றின உங்களுக்கு ஏதாவது இன்புட்ஸ் நீங்கள் தரணும் நம்மளோட சேனலுக்கு அப்படின்னா மறக்காம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ், பை.